ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் இனிமேல் வந்து வீடியோலாம் கரெக்டாக போடணும் அப்படின்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் வந்து காளிய கோயில் நோம்பி, அதுக்காக தான் வந்து அடம் முடிச்சு லீவ் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு எக்ஸாம் முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லீவ் ஃபார்ம் வாங்கிட்டு நேராக சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் 10 மணி பஸ்ஸுக்கு தான் கிளம்பிட்டு அப்புறம் அம்மா கூட வந்தோடனே 2 மணிக்கெலாம் ஒரு 1:30 போல் வீட்டுக்கு வந்துட்டோமா. 2:30 போல் கிடா வெட்டுங்கிறனால நாங்கள் பார்க்குறக்கு நான், பெரியம்மா, அக்கா, பாப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போயிருந்தோம். அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு பொறுமையாக தான் வந்தோம். இவ ஒருத்தி படிக்கிறனால எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேர்த்துக்கும் திட்டு விழுவோம். தம்பி கரெக்டா? எங்கள் ஊர் மாரியம்மன் கோயிலில் இருந்து இன்னும் காளியம்மன் கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போவாங்க மாரியம்மனை. அப்போ வந்து 4 ரோட்டில் வந்து ஒரு கிடா வெட்டுவாங்க. கரெக்டாக நாங்கள் போகிறோம் அப்போ தான் வந்து வெட்டி முடித்தாங்க. அதுக்கப்புறம் எப்படியே காளியம்மன் கோயிலில் போய் மறுபடியும் கிடா வெட்டுவாங்களா, அதெல்லாம் நின்று பார்த்துட்டு அப்புறமேல எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், அதெல்லாம் வந்து கட்டி வச்சுருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறமேல வந்து மருதாணி ஆசையாக இருந்துச்சுன்னு அரைச்சி தான் வைக்கல, பொரிச்சு மட்டும்தான் வச்சோம். அப்புறமேல அப்பா லேட்டாக தான் வந்தார் வீட்டுக்கு, 8 மணிக்கு மேலே தான் வந்தார். அப்புறம் அப்பா 8 மணிக்கு வந்தனால நாங்கள் போகும்போது 11 மணி ஆயிடுச்சு கிளம்பி. ஆனால் அப்பா வரக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் ரெடியாக கிளம்பியிருந்தோம், இல்லைன்னா வந்து சத்தம் போடுவார். அப்புறம் எங்கள் ஊர் காளியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வரி கட்டிட்டு அப்புறமேல் வந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாப்பம்பாளையம் போனோம். வீடியோ ஆனே பண்ணல. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே கடையெல்லாம் நிறையா போடுவாங்களா. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் என் தங்கச்சி தான் தூரி விளையாடுறேன்ட்டு இருந்தா. ஆனால் யாரோ கூட வரணும் அப்படின்னா நாங்கள் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் அவன் விளையாடவும் இல்லை, திரும்ப வந்துட்டா. அப்புறம் நாங்கள் பானிபூரி, காளான் சில்லி எல்லாமே சாப்பிட்டு எங்களுக்கு சும்மா ஒரு 4 கிளிப் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா. அதையும் வாங்கிட்டு என் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி வாங்கலாம், சின்ன தம்பிக்கு வாங்கிட்டு போகலாம். நான் போய் அதை பார்த்துட்டு தான் எங்கள் அம்மா பொம்மை தூக்கிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.